மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கண்ணபெருமான் கீதையில் மொழிந்துள்ளார். மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு மிக்கதாகவும் இருக்கும். நாட்டுப்புறங்களில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்லி மங்கள காரியங்கள் எதையுமே செய்யாமல் தவிர்த்து வருவார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று திருப்பாவை தொடங்குகின்றது. ஸ்ரீவல்லிபுத்தூரில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் கொடியாம் ஆண்டாள் ஆழ்வார்களில் பன்னிருவரில் ஒரே பெண் ஆழ்வார் ஆவார். பெரியாழ்வார் பூமாலை சூட, கோதை நாச்சியார் திருமாலுக்கு பாமாலை சூட அவர் பாடிய பாடல்கள் இலக்கிய உலகின் இணையற்ற பாடல்கள் ஆகும். இந்த திருப்பாவை 30 பாடல்களை கொண்டது. ஊர் பெண்கள் வைகரையில் தூக்கத்திலிருந்து எழுந்து தம் மொத்த சிறுமியர்களை வீடு வீடாக சென்று அழைத்து தம்மோடு கூட்டிக் கொண்டு நீர்நிலைக்கு சென்று நீராடி பாவை நோன்பு நோற்பது தொன்று தொட்டு தொடர்ந்து இருந்து வரும் வழக்கம். தை நீராடல் என்று இது குறிப்பிடப்படுகின்றது. நல்ல கணவனை அடைய வேண்டும் என்ற நோக்கில் இப்பாவை நோன்பு மேற்கொள்ளப்பட்டது. திருப்பாவை 30 பாடல்களையும் பாடினால் பாதகங்கள் தீரும், பரமநடி கூடும். வேதத்தின் வித்தாக விளங்கும் கோதை தமிழான 30 பாடல்களையும் அறியாத மானிடரை இந்த உலகம் சுமப்பது தகாது என்று ஆன்றோர் கூறியிருக்கின்றார்கள். எனவே தமிழராக பிறந்த ஒவ்வொருவரும் இலக்கிய உலகின் மிக பெரிய சொத்தாக விளங்கும் திருப்பாவையை கற்று தேர்ந்து பாடி மகிழ்ந்து அந்த எம்பெருமானை பரவசப்படுத்தி நாமும் இதன் வழி மார்கழி மாதம் பீடை மாதமாக இல்லாமல் பீடு மாதமாக பெருமை சேர்க்கின்ற மாதமாக அமைய வேண்டும். இனி தினந்தோறும் ஒரு திருப்பாவையை நாம் நமது ஸ்ரீ சக்கரம் பக்தி யூடியூப் சேனலில் காணலாம். பாவை 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தலோ ரொம்பாவாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தலோர் எம்பாவாய். அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும், சிவந்த கண்களை உடையவனும், சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும், நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கின்றான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறார். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கின்றார். 108 திருப்பதிகளில் 106 பூமியில் காணலாம். 108வது திருப்பதியான வைகுண்டத்தில்தான் நாராயணன் வசிக்கின்றார். நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும். இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம். நாளை பாவை 2 காண்போம். நன்றி.